ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாம்பே சட்னி. அதை எப்படி செய்யுதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நம்ம கடலை மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். முதல்ல நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதும் இதுல ஒரு 2 கப்பு தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்குவோம். இப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளார நம்ம சட்னிக்கு தேவையானதை தாளிச்சுக்குவோம். இப்ப இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சூடானதும் இதுல ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு எல்லாம் பொரியட்டும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதுல கொஞ்சம் கறிவேப்பிலை, நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கினதும் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதக்கிக்குவோம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நீங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் தேவையில்லை, நீங்க விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடாம இன்னும் காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் வேணாம்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்ச இந்த கடலை மாவை நல்லா இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அடியில தங்கியிருக்கும் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இதுல வெங்காயத்துல ஊத்திக்குவோம். ஊத்திட்டு இன்னும் 1 கப்பு தண்ணி ஊத்திக்குவோம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மிக்ஸ் பண்றதை விட்டீங்கன்னா அடியில கட்டி கட்டியா ஆயிரும். அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த டயத்துல உப்பு பார்த்துக்கோங்க. காரம் தேவைப்பட்டா காரம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இதோட மசாலாவோட கடலை மாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடுவோம். இதை நடுவில் திறந்து அப்ப கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப திருப்பி மூடி வச்சுக்குவோம். இப்ப திறந்து பார்ப்போம். இப்ப இத நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம முதல்ல தண்ணியா இருந்ததுல இப்ப எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. எல்லாம் ரெடியா இருந்ததுன்னா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு.
இவங்க நல்லா திக்காயிடுச்சு. இது இன்னும் ஆறுனதும் இன்னும் திக்காயிடும். இப்போ இதுல கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அருமையான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா கடல மாவு தாளித்து விட்டுட்டு இந்த கடலை மாவை கரைச்சி ஊற்றினா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கடலை மாவு வேகிறதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும். வெந்து இந்த ஒரு பச்சை வாசனை போடுறதுக்கு தான் 5 நிமிஷம் தேவைப்படும். அதனால ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூக்கலாம். இப்போ சுவையான அருமையான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.